அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு நிறைவடைய இன்னும் சில காலங்களே இருக்கு. மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு பிறக்கப் போகிறது. இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்கிறதாகும். அந்த வகையில் இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள், பரிகாரங்களை குறித்து தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். அந்த வகையில் இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு புத்தாண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்குது. இந்த கிரக பயிற்சியால் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கார். ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய 2 பயிற்சிகள் நடைபெற இருக்கு. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு செல்கிறார். மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் வரப்போகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை குறித்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்றாக இருக்குது. சனி அற்புதமாக இருக்கும். ஒரு காலகட்டம் தைரியமாக இருக்கலாம். தாய் வழி உறவுகளால் அனுகூலம் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கலாம். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிந்த பெற்றோர் உறவினர்கள் ஒன்று சேரக்கூடிய யோகம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நிலம், வீடு, நகை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படலாம். அசையும் அசையா பொருள் சேர்க்கை உண்டாகும். அதிகமாக நகை வாங்குவது, முதலீடு செய்வது, வீடு வாங்குவது போன்ற யோகங்கள் ஏற்படலாம். பெரிய அளவுக்கு நீங்கள் முதலீடு செய்வீங்க. அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ரிஷபராசியை பொறுத்தவரை துர்க்கையை நீங்கள் பிடித்து கொள்வது உங்களுக்கு மேன்மை உண்டாகும். துர்க்கை கவசம் கேட்பது, சொல்லுவது நல்லது. பிரசித்தி பெற்ற திருமண தடைகள் நீங்கக்கூடிய, தைரியம் பிறக்கக்கூடிய, ஆனால் ஏதாவது ஒரு மன அழுத்தம் சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வருவது நன்மை தரும். குலதெய்வ கோவிலுக்கு போகாத ரிஷபராசியினர் நல்லதெல்லாம் தடைப்படும். அதே நேரத்தில் சில ஏற்றங்களும் உங்களுக்கு காணப்படலாம். இந்த காலகட்டத்தில் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகும். பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் நீங்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடியதாகும். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். விவாகரத்து வரை சென்ற தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஜீரண கோளாறுகள், ஜீரண உறுப்புகளில் கவனமாக இல்லாவிட்டில் கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படலாம். அதை சரி செய்யாவிட்டால் மன அழுத்தம் நீங்காது. ஏதாவது ஒரு குழப்பம், கவலை இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. வேத ஜோதிடத்தில் நிழல் கிரகமாக குறிப்பிடப்படும் கேது கிரகத்தின் ஒவ்வொரு அசைவுமே முக்கியமான ஒரு நிகழ்வாக குறிக்கிறது. அசுப கிரகங்களின் ஒன்றாக குறிப்பிடப்படும் இந்த கேதுவின் பயிற்சி பார்வை பெரும்பாலுமே கெடு பலன்களை அளிக்கும். எனவே நீங்கள் நம்பப்படுகிறது. இதனால் உங்களுக்கு எதிர்வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்துல மாற்றத்தை கொண்டு கேது பயிற்சி ரிஷபராசியினர் சொத்து சார்ந்த வழக்குகளில் பிரச்சனை அதிகரிக்கக்கூடியதாகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் தாமதம் உங்களுக்கு உண்டாகலாம். உரிமையான சொத்துக்களை பெறுவதில் சிரமங்கள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. எந்த பிரச்சனையும் அதிகரிக்கக்கூடியதாகும். உடன் பிறந்தவர்கள் உடனே தேவையற்ற மனஸ்தாபங்களை மற்றும் பிரச்சனைகளுக்கு அதிகரிக்க செய்யக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்துக்கு பாதி
விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டியதும் நல்லது. அரசியல் துறையில் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலையும் நிதி சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். உடன் பிறந்தவர்களுக்கு இடையே தேவையற்ற மனஸ்தாபங்கள் மற்றும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உங்களுடைய வருமானத்தை பாதிக்கும் விஷயங்கள், நெருக்கமானவர்கள் உங்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காதல் உறவை நீங்கள் இந்த காலத்தில் ரசித்து கொண்டால் உங்களுக்கு நல்ல பல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பண செலவுகளை அனுசரித்து செய்ய வேண்டியது இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமையப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராசி மண்டலத்தை காலபுருஷன் என்னும் உருவமாக கொண்டால் மேசராசி கபாலம் என்பது போல இந்த ரிஷபராசி முகமாகும். சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரர்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க. சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார். புத்தக வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமான ஒன்று. ரிஷபராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது கடினம். உங்களை எதிர்ப்பவர்கள் தான் தோற்று போவாங்க. எதிரிக்கு எப்பொழுதுமே நீங்கள் சவாலாக இருப்பீங்க. ஆனாலுமே நீங்கள் இயல்பிலேயே சாதுவாக இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதாரணமாக நீங்கள் திகழக்கூடியவர்கள். உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களை சிறந்ததொரு வழிகாட்டுதலை தரும். பொது காரியங்களில் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்திலுமே வந்தோம் போனோம் என இல்லாமல் எல்லா வேலைகளுமே முன்னின்று நீங்கள் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதித்து நினைப்பதை தங்களுக்குள் பிடிக்காது. உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதை முன்னேற்றம் என்பதை தங்களின் சித்தாந்தமாக இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வராரு. ஆகவே எதையுமே சூட்சுமமாக புரிய வைப்பதில் நீங்கள் சாமர்த்தியம். உங்களின் எண்ணத்தை முகக்குறிப்பிலாயே எளிதிலே உள்ளவர்கள் புரிந்து கொள்வாங்க. அதே போன்று மற்றவர்களை கணிப்பதில் நீங்கள் கில்லாடி. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குது அப்படின்னு பார்த்தா பண வரவுக்கு குறைவு இருக்காது. ஆனால் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் தோன்றுவதன் காரணமாக சற்று சோர்வாக நீங்கள் காணப்படுவீங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் சற்று தாமதம் ஏற்படலாம். சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அனுசரித்து செல்வது அவசியம். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு குறையும். பழைய கடன் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். அலுவலகத்தில் உங்களுக்கு பணி சுமை இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கூடுதலாக கிடைச்சிருக்கு. பணியாளர்களை நல்ல முறையில் பணி செய்வாங்க. குடும்பத்தில் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் சோர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. செலவுகள் உங்களுக்கு அதிகரிப்பதால் சிறு சேமிப்பு கரையக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். இந்த காலகட்டம் திங்கள் வரை நீங்கள் சப்தஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி முடியும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலை முடியக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக முன்னேற்றகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சிறு சச்சரவு உண்டாகும். சில இடங்களில் போராட்டமாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதிவு உயர்வு வளரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் செல்வமும் உங்களுக்கு அதிகரித்து வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முயற்சிகளை நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதி அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டம் அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமைகள் பாராட்டும்படியாக இருக்கு. பதவி ஏற்றம் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழி உண்டாகலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலை மேம்படுத்த தொழில்நுட்பத்தோடு நீங்கள் செய்யலாம். குடும்பத்தில் இருந்த சர்ச்சைகள் அகலக்கூடியதாகவும் பிள்ளைகளால் மன நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாகும். பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கலைத்துறையில் திரைப்படத்துறையில் சாதனை நீங்கள் படைப்பீங்க. சின்ன துறையில் நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. புதிய முதலீடுகளை மிக நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய வகையிலும்
உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வரும். கேது 4ல் இருப்பதால் தாயாருக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். வியாபார விஷயத்தில் நீங்கள் அசட்டியாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை திட்டம் போட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.